ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில முன்னணி நடிகர்கள் அவங்க நிறைய படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு நான் போய் பெரிய படத்தில் போய் சூப்பர் படத்தில் நடிக்க போறேன்னு சொல்லி மொக்க படங்களில் நடித்து பல்பு வாங்கிய கதைகள்லாம் உண்டு தெரியுமா? ஸோ அந்த மாதிரி எந்த தமிழ் நடிகர்கள் நல்ல நல்ல படங்கள் நல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு மொக்க படத்தில் நடிச்சாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ண படங்களை வேற எந்த ஹீரோக்கள் நடிச்சு அதை சக்சஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி பேசுவோம். இப்போ இதை பத்தி சொன்னோன்னா ஒரு சில பேருக்கு கண்டிப்பா புரியும், இது ஒரு பழைய கதை, என்னப்பா இது திருப்பி எடுத்து கிளறிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய கதையில பழைய படங்கள் தான் சொன்னாங்க. ஆனா இதே நடிகர்கள் பல முக்கியமான படங்கள் சமீபத்தில் வந்த படங்களே ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் என்ன கதைன்னு லேட்டஸ்டா பாப்போங்கன்னா, சோ இப்போ வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம். சோ இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் அவர்கள். நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்னென்ன படங்களாம் ரிஜெக்ட் பண்ணாரு, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி நம்ம சொல்லிடலாம். அவர் முதலில் ரிஜெக்ட் பண்ண படம் முதல்வன் அப்படின்ற படம். அந்த புகழேந்தி கேரக்டர்ல நம்ம ரஜினி அவர்கள் தான் முதல்ல நடிச்சிருக்க வேண்டியது. ஆனா ஆரம்பத்தில் இவர் ஏன் இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, அன்னி இருந்த காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் திமுக என்ற கட்சிக்கு பயங்கரமா ஆதரவு தெரிவித்து சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. இதனாலதான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை தாக்கும் விதமாக படையப்பா படம் மாதிரி தான் படம் நடிப்பேன், டிஎம்கேவை தாக்குற மாதிரிலாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்வன் படத்தை இவர் ரிஜெக்ட் செய்து விட்டார். இதுக்கப்புறம் நம்ம தலைவர் இரண்டாவதா ரிஜெக்ட் பண்ண படம் இந்தியன் படம். இந்த படத்தை ஏன் ரிஜெக்ட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கான ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இந்த சேனாபதி மற்றும் சந்திரபோஸ் இந்த டபுள் ஆக்ஷன்ல வந்து நான் நடிக்க மாட்டேன், அதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்ன காரணம் தெரியுமா? அதை நான் வெளில சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இருந்தாலும் ஒரு சில பேர் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா உடம்ப வளைச்சு நிறைய வேலை செஞ்சாகணும், மேக்கப் போடணும், ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போடணும், சேனாதிபதி டபுள் ஆக்ஷன் பண்ணணும். எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கூலிங் கிளாஸை போட்டு தலையை களைச்சி விட்டு அப்படி சைடுல 2 சட்டையை இழுத்து விட்டோன்னு வைங்களா, முடிஞ்சு போச்சே அப்படின்னு நினைச்ச நம்ம தலைவர் இந்தியன் படத்தை அன்னையே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இவ்வளவு ஏங்க, இந்தியன் படத்தில் நடித்த நம்ம கமலஹாசன் அவர்களே சங்கர் அவர்கள் இயக்கிய முதல் படமான ஜென்டில்மேன் படத்தை ரிஜெக்ட் பண்ணாரு. இதுக்கான ரீசன் என்ன கண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்து சொல்றேன். இப்போ அடுத்ததா மூன்றாவதா சொல்ல போற படம் என்ன படம் நம்ம தலைவர் ரிஜெக்ட் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, பாபநாசம் அப்படின்ற படம். கமல் அவர்கள் நடித்து வெற்றி படமாக அமைந்த பாபநாசம் படத்தை நம்ம தலைவர் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லிட்டாரு, இந்த ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சூட்டபிளா இல்ல. ஏன் இல்லன்னு கேட்டா, நம்ம ஃபேன்ஸுக்கு மசாலா தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நழுவி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் ஜித்து ஜோசப் இருக்காரு பாத்தீங்களா, அதெல்லாம் முடியாது, கரெக்டான ரீசன் 2 சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம தலைவர் 2 ரீசன் சொல்லியிருக்காரு. முதல் ரீசன் என்னன்னா, அதுல வர முதல் சீன், அந்த சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன வந்து ப்ரூட்டலா அந்த போலீஸ் வந்து அடிப்பாங்க பாத்தீங்களா, அதாவது கலாபவன் மணி அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போயிட்டு கமலை செம்மோத உதப்பாரு, கையை எல்லாம் ஒச்சு விட்டுருவாருல, அந்த மாதிரி சீன் எல்லாம் தியேட்டர்ல என்னோட ஃபேன்ஸ் பார்க்கும்போது கொந்தடிச்சு தியேட்டர் ஸ்கிரீன் எல்லாம் கிழிச்சிருவாங்க. அதனால நான் அடிச்சுதான் எல்லாரும் பார்த்துருக்காங்க, யார்கிட்டயும் நான் அடி வாங்கி பார்த்ததில்ல அப்படின்ற ஒரு சீனை சொல்லியிருக்காரு. இன்னொரு சீன் என்னன்னு கேட்டீங்கன்னா கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ்ல நான் போய் ஒருத்தனை வெட்டி கொண்டு போய் புதைக்கிறேன்னா இந்த மாதிரி நடிச்சா எனக்கு நெகட்டிவ் இம்பாக்ட் வந்துடாது, அதனால இந்த 2 சீனை தூக்குங்க, நான் நடிகரேன் இருக்கிறாரு. அதுக்கு பதிலாக ஜீத்து ஜோசப் ரஜினி அவர்களே தூக்கிட்டு அந்த படத்துல கமல் போட்டதா ஒரு கதை இருக்குது. சோ இந்த மாதிரி ரஜினி அவர்கள் மூன்றாவதா பாபநாசம் படத்தையும் ரிஜெக்ட் பண்ணியாச்சு. நான்காவதா 1993 வருஷம் ரிலீஸ் ஆன ஹாலிவுட்ல ரொம்ப ஓவரா போறோம், பாலிவுட்ல ரிலீஸ் ஆன தரிங்கா அப்படின்ற ஒரு படத்தை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணிருக்காரா. இந்த படத்தின் இயக்குனர் மெகுல் குமார்ன்றாங்க. இந்த படத்தை ரிஜெக்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ராஜ்குமார் அப்படின்ற ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு. இந்த ராஜ்குமார் நடிக்கிற படத்துல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரஜினி அவர்கள் விலகிட்டதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல ரஜினி அவர்களோட கேரக்டர்ல நசருதீன் ஷாவை கேட்டிருக்காங்க, அவரும் நடிக்க மாட்டேன்னு சொன்னோன்னா கடைசியா நானா பட்டேகர் நடிச்சு இந்த படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா பாலிவுட்ல இருக்குது. ஒருவேளை இந்த படத்துல நடிச்சு பெரிய ஆளா இருந்தா ரஜினி அவர்கள் பாலிவுட்ல பெரிய நடிகரா இருக்கலாம், ஆனா தமிழ் வந்துட்டாரு. இரண்டாவது நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள். அவரோட லிஸ்ட்ல வந்து டசன் கணக்கில் பல படங்களை வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் பழைய கதைப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஒதுக்கிடுவோம். கொஞ்சம் நம்மளுக்கு தெரிஞ்ச லேட்டஸ்ட் நியூஸ், இவரும் முதல்வன் படத்தை ரிஜெக்ட் பண்ணி விட்டார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கமல் அவர்களுக்கு இந்த படத்துல நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குது. ஆனா ஹேராம் அப்படின்ற ஒரு படத்துல கமிட் ஆனனால சங்கர் கிட்ட எனக்கு ஒரு 10 மாசம் டைம் கொடு, நான் அந்த ஹேராம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னதுக்கு சங்கர் வெயிட் பண்ண முடியாம நான் போய் விஜய் கிட்ட கதை சொல்றேன் உளுலாய் அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட போயிருக்காரு. விஜய் சுத்தம் ஐயோ நான் வந்து இப்போ ஒரு லவ்வர் பையங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய சுமைகளெல்லாம் என்கிட்ட கொடுக்காதீங்கன்னு விஜயும் எஸ்கேப் ஆனவன தான் அர்ஜுன் அவர்கள் நடிச்சு அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. இதே மாதிரி இரண்டாவதா ஜென்டில்மேன் படத்தை நான் ஆரம்பத்திலே சொன்ன பாத்தீங்களா, ஏன் ரிஜெக்ட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கர் அவர்கள் மேல நம்ம கமல் அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை அந்த காலகட்டத்தில் இல்லையா. ஏன்னா கதை சொல்லும் போது சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, ஓப்பனிங்ல ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் சார் சரியான ஸ்டண்ட்னதுக்கு, இதெல்லாம் தமிழ் சினிமால பாசிபிள் கிடையாதுப்பா, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னீஷியன்ஸும் இல்ல டெக்னாலஜியும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு சங்கர் அவர்கள் அதை நடத்தி காமிச்சாரு ஜென்டில்மேன்ல. அதுக்கப்புறம் தான் இம்ப்ரெஸ் ஆகி சங்கர் அவர்கள் இயக்கவிருந்த பல படங்கள்ல வந்து கமல் வந்து நடிக்கிறதுக்கான கமிட்மெண்ட் எல்லாத்துக்கும் பச்சை கொடி காட்டினார், அதெல்லாம் வேற கதை. அதுக்கப்புறம் இந்த ஒரு சீக்வன்ஸா, இதுக்கப்புறம் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மாதிரி இருக்குது, இதுல வந்து நிறைய பாலிடிக்ஸ் நீங்க பேசுறீங்க, அதனால இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பேசுற படத்தெல்லாம் நான்
நடிக்க மாட்டேன்னு சொல்லி ஜென்டில்மேனே ஆரம்பத்தில் வந்து கமல் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணாரு. மூன்றாவதா எந்திரன் படம் இவரு ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா 2003 வருஷமே இந்த படத்துக்கான போட்டோ ஷூட் எல்லாம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஸ்கெடியூல் போட்டு படத்தை ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தா இந்த படத்தோட தயாரிப்பாளர் ரொம்ப டிலே பண்ணிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட பட்ஜெட்டும் கொஞ்சம் கொஞ்சமா சங்கர் அவர்கள் உயர்த்த இந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால இந்த படத்தை வந்து அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே கமல் அவர்கள் ஸ்கெடியூல் ப்ராப்ளமாக விலகிட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. இதே மாதிரி நான்காவதா கமல் அவர்கள் நடிக்கவிருந்த வசூல் ராஜா MBBS பார்ட் 2 இந்த படத்துல நடிக்க மறுத்துட்டாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு இயக்குனர் சரண் அவர்கள் கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாரு, வசூல் ராஜா MBBS அப்படின்ற ஒரு படமே முன்னாபாய் MBBS அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக் தாங்க. இதுக்கப்புறம் வசூல் ராஜா பார்ட் 2 எடுக்கும்போது ஆபியஸா லயரோ முன்னாபாய் MBBS அப்படின்ற அந்த சீக்குவலை தானங்க நான் வந்து இங்க ரீமேக் பண்ண முடியும். சோ அந்த சீக்குவலை ரீமேக் பண்ணலாம்னு சொல்லும்போது கமல் அவர்களுக்கு அந்த கதையும் முடியல, இந்த சீக்குவல் ஒர்க் அவுட்டும் ஆகாது அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் விலகிறனால இந்த ப்ராஜெக்டே நாங்க வந்து ஒதுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதே மாதிரி கமல் அவர்கள் 20 படத்திலையும் நடிக்கிற மாதிரி இருந்தது, நடிகல வரலாறு படத்திலையும் நடிக்கிற மாதிரி இருந்தது, இல்ல அதெல்லாம் அன்னோன் ரீசன்ற மாதிரி ஒதுக்கிட்டாங்க. வருங்கால வீடியோக்களில் அதோட ரீசனை போட்டு உடைக்கிற பார்க்கலாம். அடுத்தது மூன்றாவதா சொல்ல போறது நம்ம தளபதி விஜய் அவர்கள் ரிஜெக்ட் செய்த டசன் கணக்கில் இருக்கக்கூடிய படங்கள். அதுல முதல் படமே சண்டைக்கோழி அப்படின்ற படம். இந்த படத்துல வந்து நம்ம விஜய் அவர்கள் கிட்ட அப்ரோச் பண்ணப்போ விஜய் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை அந்த படத்துல நடிக்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல என்னோட கேரக்டரையும் தாண்டி ராஜ்கிரண் அவர்களோட கேரக்டர் வந்து பேசும் பொருளாக கண்டிப்பா அமையும், அதனால என்னோட இமேஜ் என்னோட விஷயங்கள் எல்லாமே டம்மி ஆகும் அப்படின்றனால நான் இந்த படத்துல நடிக்க மாட்டேன், முடிஞ்சா ராஜ்கிரணை தூக்கிடுங்க, நான் நடிக்கிறதுக்கு விஜயை தூக்கிட்டு ராஜ்கிரண் ஸ்ட்ராங்கா போட்டு அந்த படத்துல வந்து விஷால் அவர்களை மிகப்பெரிய ஹீரோ ஆகி விட்ட வரலாறுலாம் நம்மளுக்கு தெரியும். இரண்டாவது ஆட்டோகிராஃப் அப்படின்ற ஒரு படம் தான். இந்த படத்துல வந்து முதல்ல சேரன் அவர்கள் பிரபுதேவா மற்றும் அரண்சாமி அப்ரோச் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் வந்து நடிக்க மறுத்துட்டாங்களா. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் விஜயோட டேட்ஸ் வந்து இஷ்யூவா இருந்தனால, அதாவது டேட் இல்லாதனால இந்த படத்துல நடிக்க முடியலன்னு சொல்றாங்க. மூன்றாவதா அநேகன் அப்படின்ற ஒரு படத்துல நம்ம தனுஷ் அவர்கள் நடித்த படம். அந்த படத்துல வந்து ஒரு நடிக்கவா இருந்தது, ஆனா ஏன் நடிக்கலன்னு கேட்டீங்கன்னா சூப்பர் அந்தர் பெல்ட் அடிச்ச ஒரு படமான புலி படத்துல ஒரு கமிட் ஆனனால தான் அநேகன் படத்துல நடிக்க முடியலையா. பாருங்க எப்பேற்பட்ட படத்தை ரிஜெக்ட் பண்ணி எப்படிப்பட்ட படத்துல மாட்டினார் பாத்தீங்களா. நான்காவதா வேட்டை அப்படின்ற ஒரு படத்துலயும் இவரையும் சிம்புவையும் சேர்த்து வச்சு நடிக்க வைக்கலாம்னு இருந்தாங்க. ஆனா சிம்பு அவர்கள் விஜய் கூட நடிக்க மாட்டேன் ரிஜெக்ட் பண்ணனால சின்ன பையன் அவனே நடிக்க மாட்டான், நான் நடிக்கணுமான்னு விலகிட்டாராம். இதனால கடைசி வரைக்கும் லிங்குசாமி அவர்களோட டைரக்ஷன் விஜய் அவர்களால் நடிக்காம போய்விட்டது. அதே மாதிரி ஐந்தாவதா முதல்வன் படத்திலையும் நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, இது வந்து ஒரு லவ்வபிள் ஹீரோ சப்ஜெக்டா இருந்தா நான் நடிச்சிருப்பேன், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரா இருக்கிறதா நான் நடிக்கல அப்படின்ற மாதிரி விஜய் ரிஜெக்ட் பண்ணிட்டாராம். இதே மாதிரி ஆறாவதா உன்னை நினைத்து அப்படின்ற படத்துல சூர்யா அவர்கள் நடிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் அவர்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஷூட்டே பண்ணிட்டாங்களாம், போட்டோ ஷூட் எல்லாம். அதுக்கப்புறம் போக போக இந்த படம் வந்து செல்ஃப் எடுத்து சரியா போல, என்னோட இமேஜை டிராப் பண்ணி நான் வந்து காதலுக்காக பிச்சை எடுக்கிற மாதிரி என்னோட நிலைமையை வச்சிருக்கீங்கடா போடான்னு சொல்லி இதுல இருந்து விலகிட்டாராம் விஜய். நான்காவதா AK அஜித்குமார் அவர்களை பத்தி சொல்லலாம். இவரும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. முதலாவதா நம்ம சொல்ல போறது நான் கடவுள் அப்படின்ற ஒரு படம் தான். என்னதான்ப்பா நடந்தது, உண்மையாவே பாலா அஜித் அடிச்சிட்டாரா இல்ல அஜித் துப்பாக்கி எடுத்து நீட்டினாரா, என்னதான் நடந்தது அப்படின்னு ஆளுக்கு ஒரு கதையை சொல்லுங்கிறாங்க. ஆனா உண்மையா நடந்த கதை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம அஜித் அவர்களை கமிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் முடி தாடி எல்லாம் வளர்க்க வச்சு எடுக்கலாம்னு சொல்லி பாலா அவர்கள் நீட்டி கொண்டே போனனால அஜித் அவர்கள் சம கடுப்பாயிட்டு இருக்காரு. யோ உன்னால இவ்வளவு முடிய வளர்த்துட்டு ரோட்ல போக முடியல, அவன் என்கிட்ட விபூதி குங்குமலாம் கேட்டுனுக்கிறான், நானும் வேற எந்த படத்துலயும் போய் கமிட் ஆக முடியலையே அந்த மண்டையோட, அதனால ஏதாவது ஒண்ணு சொல்லி அப்படின்னு சொன்னதுக்கு பாலா சொல்றேன்னு 1 வருஷம் இழுத்துட்டாராம். அதுக்கப்புறம் கடைசியா கேட்டதுக்கு ஏப்பா ஸ்கிரிப்ட் இன்னும் ரெடியா இல்லப்பா, இப்பதான் பேப்பர் பேடு பேனெல்லாம் வாங்கி வந்துருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண அஜித், உனக்கு வயசாகிறதுக்குள்ள நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கலா பேசினதுக்கு அஜித் அவர்களுக்கு சம காண்டா, இந்த படத்துல நான் நடிக்க மாட்டேன்னு கடகடன் முடியெல்லாம் வெட்டி வேற படத்துல போய் நடிக்க போயிட்டாராம். இதே மாதிரி அஜித் அவர்கள் இரண்டாவதா ரிஜெக்ட் பண்ண படம் நேருக்கு நேர் அப்படின்ற படம். கிட்டத்தட்ட 15 நாள் அந்த படத்துக்கு ஷூட் போனதுக்கு அப்புறமா ஏதோ உள்ள ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோட இவருக்கு சண்டையானனால 15 நாள் நடிச்சதெல்லாம் போடா எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, வேற எவனாவது வச்சு நடிகை அப்படின்ற மாதிரி ஒரு கிளம்பிட்டாராம்பா. அதுக்கப்புறம் தான் நம்ம வேற என்னத்த பண்றதுன்னு விஜய் அவர்கள் ரெக்கமெண்டேஷன் பேரில் சூர்யா அவர்களை உள்ள இழுத்து போட்டு இந்த படத்தில் நடிகை வச்சு சூர்யா அவர்களை பயங்கரமா அடின்னு அடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை நடந்தது நம்ம கோலிவுட்ல. இதுக்கப்புறம் மிரட்டல் அப்படின்ற ஒரு படம் தான். அது என்ன படம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா. மிரட்டல் அப்படின்ற ஒரு படம் கஜினியா மாறின கதைலாம் இருக்குது. ஆனா இருந்தாலும் அந்த மிரட்டல் படத்துல எல்லா கதையும் சொல்லி போட்டோ ஷூட்லாம் எடுத்தோம்னா முருகதாஸ் அவர்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கதையை சொன்னாராம். என்ன கதை தெரியுங்களா, இந்த படத்துல நீங்க மொட்டை அடிக்கிறீங்க அஜித் அப்படின்னதுக்கு அதெல்லாம் முடியாது, மொட்டை அடிக்காம ஏதாவது பண்ணு அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நீங்க மொட்டை அடிச்சே ஆகணும், ஏன்னா நீங்க சஞ்சய் ராமசாமி மொட்டடிக்காம எப்படி ஆபரேஷன் பண்றதுன்னதுக்கு நீ ஆபரேஷனே பண்ணாத போ அப்படின்ற மாதிரி அஜித் அவர்கள் விலகிட்டாரா. இதே மாதிரி ஜீன்ஸ் படத்துல கூட நடிக்கிறத நம்ம அஜித் மற்றும் அப்பாஸ் அவர்களுக்கு நடிக்க முடியாம போனதுக்கு காரணம் அஜித் அவர்களே விலகிட்டாரு. ஏன்னா இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் நான் ஸ்பெண்ட் பண்ணணும் வேற எந்த படத்துலையும் கமிட் ஆகாம அப்படின்னு சொன்னனால அஜித் அவர்கள் என்னால 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணாம இருக்க முடியாது, இப்பதான் நான் சம்பாதிக்கிற டைம், நான் வந்து நடிக்க வந்ததுக்கு காரணமே காசுக்காக தான், நான் போய் ரேசிங்ல கலந்துக்கிட்டோன்னு நீ என்ன ஒரே வருஷத்துல ஒரே படத்துல கமிட் பண்ணினா நான் எங்க ஊர் போறது, இப்போ மார்க்கெட்டே இல்லாம அவனது ஒரு ஹீரோ வெள்ளன்னு சுத்தும், அவனை புடிச்சு போடுறதுனால தான் பிரசாந்த் தூக்கி உள்ள போட்டு இந்த படத்தை ஹிட் பண்ணி விட்டுருக்காரு டைரக்டர் சங்கர் அவர்கள். இதே மாதிரி அஜித் அவர்கள் ஏர்முகம், லவ் டுடே, நந்தா, ரன்னு, சாமி, காக்கா காக்கா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட படங்களை ரிஜெக்ட் பண்ணி
தரமட்டமான ஒரு தரமான படங்களான ஆஞ்சநேயா, ஆழ்வார், ரெட்டு, ஜனா, ஜீனு சூப்பர் படங்களை நடிச்சு கேரியரை தொலைச்ச கதையும் உண்டு. அதுக்கப்புறம் அதை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு படாதபாடு பட்ட கதையும் உண்டு. 5வது சியான் விக்ரம் அவர்கள். இவரும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படங்களை ரிஜெக்ட் பண்ணாலும் இதுல சுவாரஸ்யமான ஒரு விஷயங்களை பேசலாம், டைம் வேஸ்ட் பண்ணுவாங்கல்ல. பாம்பே அப்படின்ற ஒரு படத்தை முதல்ல நம்ம விக்ரம் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணல, அவரை மணிரத்னம் அவர்களே துரத்தி விட்டுட்டாரு. காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாம்பே படத்துல அரவிந்த் சுவாமிக்கு முன்னாடி விக்ரம் அவர்களை கமிட் பண்ணப்போ மணிரத்னம் அவர்கள் விக்ரம் கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு. என்னன்னா, இந்த படத்துக்காக கொஞ்சம் ஷேவ் பண்ண அப்படின்னதுக்கு இல்ல நான் வேற கமிட்மெண்ட்ல ஷேவ் பண்ணாம தாடியோட நடிக்கணும், அதனால ஷேவ் பண்ண முடியாது அப்படின்ற அந்த மயிரை சிறைக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால வேற எதையாவது நான் சிறைச்சிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் அவர்கள் விலகிட்டாரா. அதுக்கப்புறம் 24 படத்துல கூட, அதாவது 24 சூர்யா அவர்கள் நடித்தார் பாத்தீங்களா, இந்த படத்தோட கதையை கூட விக்ரம் குமார் அவர்கள் விக்ரம் கிட்ட 2009வது வருஷமே இந்த கதையை சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் விக்ரம் குமார் இயக்குனர் அவர்கள் நிறைய பண்ணதுனால விக்ரம் அவர்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்பாக்சனே இல்லை. ஏன்டா ஒரு கதை என்கிட்ட சொன்னேன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1000 சேஞ்சஸ் சொல்லுங்கிற, அதுக்கப்புறம் நான் உள்ள போனோன்னா வேற என்ன நீ பண்ணுவ அப்படின்ற மாதிரி விக்ரம் விலகினதுக்கு அப்புறம் இந்த படத்துல இலியானா நடிக்க இருந்தாங்களாம், இலியானா விலகிட்டாங்களாம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கலான்னு இருந்தாராம், அவரும் வெளில போயிட்டாரா. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படம் 2016வது வருஷம் சூர்யா அவர்களை பிடிச்சி போட்டு ஏஆர் ரஹ்மானை வச்சு இந்த படத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷனான படம் தான்ப்பா இது கடைசி வரைக்கும். அதே மாதிரி பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு படத்தை முதல்ல நம்ம கமலஹாசன் அவர்கள் தான் எம்ஜிஆர் கிட்ட இருந்து ரைட்ஸை வாங்கி வச்சு நான் இந்த படத்தை ஒரு டெலிவிஷன் சீரிஸா எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்களை கமிட் பண்ணலான்னு பார்த்தா விக்ரம் அவர்கள் நான் டிவி சீரியல் எல்லாம் நடிக்க மாட்டேன் சார், இதை படமா பண்ணீங்கன்னா நடிக்கிறேன் அப்படின்னதுக்கு பொன்னியின் செல்வன் அந்த காலகட்டத்தில் டிவி சீரிஸா வராதனால தான் மணிரத்னம் அதை படமா பண்ணும்போது விக்ரம் அவர்களை யூஸ் பண்ணிருக்காரு. இதே மாதிரி ஆறாதான் நம்ம பிரசாந்த் அவர்கள், டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் எவ்வளவு படங்கள் ரிஜெக்ட் பண்ணிருக்காரு தெரியுங்களா. அதே மாதிரி எவ்வளவு படங்கள் ஆரம்பிச்சு நின்று போச்சு தெரியுமா. அதுல ரொம்ப முக்கியமான படம் என்ன எறிந்தால் அப்படின்ற ஒரு படத்துல அருண் விஜய் அவர்களோட கதாபாத்திரத்துல முதல்ல பிரசாந்தை கேட்கும் போது, அதாவது அஜித்துக்கு நான் இல்லனா அப்படின்ற மாதிரி சொல்லி விலகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மொக்க படங்களை பூஜை போட்டு ஆரம்பிச்சு எல்லாமே காண போச்சு. உதாரணத்துக்கு இந்த பெட்ரோல், காக்கி, அது மாதிரி லொட்டு லொசுன்னு என்னென்னமோ படத்தெல்லாம் சொல்லுவாங்க. இவர் அழிந்ததுக்கு முக்கியமான காரணம் இவரும் இவங்க அப்பாவும் சேர்ந்து மற்ற படங்களோட ரைட்ஸ், அதாவது ரீமேக் ரைட்ஸ் எல்லாம் வாங்கி இங்க நான் டப் பண்ணி எடுக்கிறேன் பாரு, ரீமேக் பண்றேன் பாருன்னு மொக்க படங்களோட ஸ்கிரிப்ட் எல்லாம் வாங்கி இவங்க மொக்கையானதான் மிச்சம். இதே மாதிரி 7வது நடிகர் ஸ்ரீகாந்த், இவரோட நிலைமை தான் பாவம். தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை பிளாக் பஸ்டர் படத்தையும் இவர் ரிஜெக்ட் பண்ணி ரொம்ப மட்டமான படங்கள்ல போய் கமிட் ஆனனால தான் இவரோட கெரியர் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குது. இவர் எந்தெந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்னு போற போக்குல சொல்ற பாருங்க. 12B படத்துல இவர் தான் நடிச்சிருக்க வேண்டியது, நடிக்க முடியல. ரன் படத்துல நடிக்கணும், நடிக்க முடியல. நான் கடவுள் படத்துல நடிக்கணும், நடிக்க முடியல. பிச்சைக்காரன் படத்துல நடிக்கணும். ஆயுத எழுத்துல சித்தார்த்த கேரக்டர் இவர் தான் பண்ணிருக்கணும், அதுவும் முடியாம போச்சு. எம் குமாரன் படத்துல ஜெயம் ரவி நடிக்க வேண்டிய கேரக்டர் இவர் தான் நடிக்கணும், அதுவும் முடியாம போச்சு. இந்த மாதிரி நடிக்காதனால தான் சவுகார்பேட்டை போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சு கெரியரை தொலைச்சிட்டார் ஸ்ரீகாந்த் அவர்கள். மறுபடியும் அவர் திருப்பி கேட்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா நண்பர்களே? நீங்க சொல்லுங்க. நீங்க தான் என்னோட நிறைய சினிமா பாக்குறீங்க, அதனால உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்ல போடுங்க. மற்றும் இந்த மாதிரியான வித்தியாசமான விஷயங்களை பத்தி பேசலாம். தொடர்ந்து சினிமா சீக்ரெட்ஸை ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.